ஆனா ஒவ்வொருத்தங்க லைஃப் டிசைட் பண்றதே அந்த கலர்ஸ் தான் அழகா சொன்னீங்க சார். அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவ் கலர்ஸ்னா என்னன்னு சொல்வீங்க? ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய அந்த வெண்மை நிறம். பால் உள்ளம் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள்னு சொல்லுவாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த வெண்மை நிறத்தில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே சந்தன கலர் கலந்து, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அதை அப்படி உடுத்தி வரும் பொழுது வானத்தில் அந்த மேகக்கூட்டம் எப்படி வெண்ணிறமாக மனசிற்கு ஒரு இதமான சூழலை உருவாக்குதோ, அதுபோல் ரிஷபராசிக்காரர்கள் அந்த உடையை அணிஞ்சு போகும்போது, அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, தொழில் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் யூனிக்காக பிரைட்டாக பளிச்சுன்னு பார்ப்பவர்கள் வரவேற்கும் விதமாக. ஏன் சொல்லுவாங்க, கல்யாண மண்டபத்தில் மணமகனையும் மணமகளையும் விட்டுட்டு இவங்க பக்கத்தில் ஆள் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுடைய வசீகரன்னு சொல்லுவாங்க. அவங்களே கோல்டன் கலரில் தாயா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, கோல்டன் கலரை அனுபவிச்ச மாதிரி ரிஷபராசிக்காரர்களுடைய அந்த அழகிற்கு அந்த வெண்மை நிறம், அந்த சந்தன நிறங்கிறது அவ்வளவு அழகுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு.